இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்காவை படுகொலை செய்ய முயன்ற குற்றச்சாட்டில் கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி இந்தியாவில் வைத்து 6 பேர் கைது செய்யப்பட்டவர்கள். இதற்குள் ஒருவர் தான் பாலச்சந்திரன் புஷ்பராஜ் என்று சொல்லப்படுகிற பூக்குடு கண்ணா. இவர் யார் என்று சொன்னா, நேற்றைய தினம் கொட்டாஞ்சேனையில் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட நபரினுடைய ஒரு மிக நெருங்கின சகா. இப்ப இதற்கு பின்னணியில் இருக்கிற தமிழ் பாதாள உலகக்குழு உறுப்பினர்களை பற்றியும் அவர்கள் செய்த பல சம்பவங்களும் வெளியில வந்திருக்குது. இதுல 2 பேர் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போல இந்த வர்த்தக வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு சத்தமே இல்லாம ஒரு வரித்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. யார் யார் அந்த வரியை செலுத்தணும், எவ்வளவு ரூபாய்கள் செலுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு சகல தரவுகளும் கிடைக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிற இந்த போதைப் பொருள் குற்றவாளிகள் அளித்த வாக்குமூலத்தின் பிரகாரம் இன்றைக்கு அதிகாலை மாலைத்தீவுல வைத்து ஒரு மீன்பிடி படகு கைப்பற்றப்பட்டது. அதுக்குள்ள இருந்து 300 கிலோகிராமுக்கு மேற்பட்ட ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டிருக்குது. இதற்கு பின்னணியில இப்ப இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த போதைப் பொருள் கடத்தல்காரர் சிக்கியிருக்கிறார். ஆக இதெல்லாம் இன்னொன்றை பற்றி தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காரணங்களையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கும். என்ன விடயம் என்று சொன்னா, நேற்றைக்கு முன்தினம் கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் ஒரு துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றது. கருப்பு நிற டொயாட்டோ ரக கார்ல வந்திருக்கக்கூடிய 2 துப்பாக்கிதாரிகள் கொட்டாஞ்சேனை 16வது பாதையில் நடந்து சென்றிருக்கக்கூடிய ஒரு 43 வயதான நபர் மேல துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொள்றார்கள். இதுல அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழக்கிறார். இதற்கு பிறகு போலீசார் நடத்தின விசாரணைகள்ல அந்த துப்பாக்கி சூட்டுல உயிரிழந்திருக்கக்கூடிய நபர் இலங்கையினுடைய பிரதான குற்றவாளி என்று சொல்லப்படுகிற பூக்குடு கண்ணா பாலச்சந்திரன் புஷ்பராஜினுடைய உதவியாளர் என்று தெரிய வருது. யார் இந்த பாலச்சந்திரன் புஷ்பராஜன்டா? இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்காவை கொலை செய்ய முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்டு 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி இந்தியாவுடைய அகதி முகாமில் இருந்து 6 பேர் கைது செய்யப்பட்டவர்கள். அதாவது கென்னடி பம்மா என்று சொல்லப்படுகிற ஸ்டான்லி கென்னடி பெர்னாண்டோ, பூக்குடு கண்ணா என்று சொல்லப்படுகிற பாலச்சந்திரன் புஷ்பராஜ், கோட்டா காமினி என்று சொல்லப்படுகிற சுனில் காமினி பொன்சேகா, சுரங்க பிரதீப், அழக பெருமை, தனுக ரொஹான் என்று சொல்லி இந்த 6 பேரும் கைது செய்யப்பட்டவர்கள். இவர்கள் ஒருவராக இருக்கிற இந்த பாலச்சந்திரன் புஷ்பராஜினுடைய குழுவை இலக்கு வச்சுதான் இப்ப இந்த கொட்டாஞ்சேனை பகுதிகளில் அதிகமான துப்பாக்கிச் சூடுகள் இடம்பெறுது. இது செய்யக்கூடிய தரப்பு யார் என்று சொன்னா, பழனி ரிமோஷன் என்று சொல்லப்படுகிற இன்னும் ஒரு ஆயுத குற்ற கும்பல். இவர்கள் இருவருக்கும் இடையில நீண்ட காலமாக பகை இருக்கிறதாகவும் இதால இந்த கொட்டாஞ்சேனை பகுதிகளில் மாறி மாறி துப்பாக்கி பிரயோகங்கள் இடம்பெறதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. இப்படி நேற்றைக்கு முன்தினமும் இந்த துப்பாக்கி பிரயோகங்கள் இடம்பெற்ற பிறகு அதை செஞ்சிருக்கக்கூடிய அந்த 2 ஆயுததாரிகளுமே அந்த கருப்பு நிற டொயாட்டோ ரக காரை கொண்டு போய் பஞ்சிகாவத்தை பகுதியில் விட்டிருக்கிறார்கள். இதற்கு பிறகு அங்க இருந்து நீர்கொழும்பு பகுதிக்கு போய் அங்க ஒரு கார் வாடகைக்கு விடுற நிறுவனத்தில் இருந்து இன்னும் ஒரு கருப்பு நிற காரை எடுத்துக்கொண்டு யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறார்கள். இப்படி இவர்கள் பயணிச்ச அந்த கார்ல ஜிபிஎஸ் பொருத்தப்பட்டிருக்குது. அதை வச்சுக்கொண்டு போலீசாரால இவர்கள் யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியில் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டு அந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய பிரதான ஆயுததாரியும் அதற்கு உடந்தையாக இருந்த இன்னும் ஒரு பெண்ணும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் தென்னிலங்கையில் துப்பாக்கி சூட்டை மேற்கொண்டு போட்டு வழமை போல இந்தியாவுக்கு தப்பிச் செல்ற நோக்கத்தில் தான் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்குது. இப்ப இது தொடர்பில் மேலதிகமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இப்படி ஒரு பக்கம் பரபரப்பாக போய்கொண்டிருக்க இன்றைக்கு அதிகாலையில 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். என்ன நடந்திருக்குண்டா, இன்றைக்கு அதிகாலையில வத்தளை பகுதியில் வீதி கடமையில் இருந்திருக்கக்கூடிய போலீசாருடைய கட்டுப்பாட்டை மீறி ஒரு கார் வேகமாக பயணிச்சிருக்குது. இதற்கு பிறகு போலீசாரால் அந்த கார் மடக்கி பிடிக்கப்பட்டு சோதனைகள் முன்னெடுக்கப்படும் போது அந்த காரில் சாரதி அமரக்கூடிய இருக்கைக்கு கீழே இருந்து ஒரு பிஸ்டல் ரக துப்பாக்கியும் அதற்கு பயன்படுத்தக்கூடிய ரவைகளும் மீட்கப்பட்டிருக்குது. இதற்கு பிறகு இவர்கள் இருவரிட்டையும் முன்னெடுத்த விசாரணைகள்ல அந்த 2 நபர்களுமே 33 வயதான யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நபர்கள் என்றும் கொழும்புல இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பர் ஒருவருக்கு இந்த துப்பாக்கியை கையளிக்கிறதுக்காகத்தான் நாங்கள் இதை இங்க கொண்டு வந்து நாங்கள் என்றும் வாக்குமூலம் அளிச்சிருக்கிறார். இப்ப அந்த நண்பரை தேடியும் என்ன காரணத்துக்காக இந்த துப்பாக்கி இங்க கொண்டு வரப்பட்டது, அடுத்ததாக என்ன சம்பவம் செய்யப்பட போகுது என்று சொல்லி இப்ப பரந்துபட்ட ஒரு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அதே போலதான் இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவால நேற்றைக்கு முன்தினம் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டது. இதுல சத்தமே இல்லாம ஒரு வரி சம்பவம் செய்யப்பட்டிருக்குது. எப்படி என்று சொன்னா, இவ்வளவு காலமே இலங்கையில் இந்த வியாபார வர்த்தக நடவடிக்கைகள் ஈடுபடக்கூடிய நபர்கள் ஒரு வருடத்துக்கு 60 மில்லியன் ரூபாய்க்கு வியாபார நடவடிக்கைகள் ஈடுபட்டா அவர்கள் 18% வெட் வரி பெறுமதி சேர் வரியையும் 2.5% SSCL வரியையும் செலுத்தணும். அதாவது ஒரு நாளைக்கு 1
1,60,000 யாரெல்லாம் விற்பனை நடவடிக்கைகள் ஈடுபடுறார்களோ அவர்கள் எல்லாருமே இந்த வரி செலுத்துற பட்டியலில் இருந்தவர்கள். ஆனா இப்ப இந்த அரசாங்கம் என்ன செய்திருக்குன்னு சொன்னா, அந்த 60 மில்லியனாக இருந்த வரி செலுத்துற வரம்ப 36 மில்லியனாக குறைச்சிருக்குது. அதாவது சரி அரவாசிக்கும் கொஞ்சம் அதிகமாக குறைக்கப்பட்டிருக்குது. இதால யாரெல்லாம் ஒரு நாளைக்கு 1,00,000 மேல விற்பனை நடவடிக்கைகள் ஈடுபடுறார்களோ அவர்கள் அனைவருமே இந்த 18% வட் வரியையும் 2.5% SSCL வரியையும் செலுத்தணும். இது ஒரு கட்டாயமாக்கப்பட்டிருக்கிற நடைமுறை. ஒரு விடயம், இலங்கை அரசாங்கத்துக்கு வரி செலுத்துவர்கள் அதிகரிக்க போகிறார்கள், வருமானம் அதிகரிக்க போகுது. ஆனா மற்ற பக்கம் இவ்வளவு காலமே இந்த மக்களுக்கு குறைந்த விலையில பொருட்களை கொடுத்திருக்கக்கூடிய இந்த பல்பொருள் அங்காடிகள், ஃபுட் சிட்டிகள் எல்லாமே இனி இந்த பொருட்களுடைய விலையை அதிகரிக்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது. உதாரணமாக வழமையாகவே இந்த சில்லறை விற்பனை நிலையங்களை விட இந்த சூப்பர் மார்க்கெட், ஃபுட் சிட்டிகள்ல பொருட்களுடைய விலை குறைவாக இருக்கும். அதற்கான காரணம் அவர்களுடைய வியாபார நடவடிக்கை என்றது அதிகம். அதால இந்த பொருட்களுடைய விலைகளை குறைச்சி இந்த வரிகள்ல இருந்து விலக்கி கொண்டவர்கள். ஆனா இப்ப இந்த தரப்புகளும் வரி செலுத்துற பட்டியலில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறதால அவர்கள் அந்த வரி பணத்தை மீள பெற்றுக்கொள்ளணும் என்று சொன்னா அதற்காக இவர்கள் விற்பனை செய்கிற பொருட்களுடைய விலையை உயர்த்துறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கிறதாக இப்ப பரந்துபட்ட ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்குது. இது தொடர்பில் அரசாங்கம் ஒரு புதிய நடவடிக்கை அனைத்துக்குமே நிச்சயமாக கட்டுப்பாட்டு விலை விதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்குது. என்ன நடக்க போகுது, எப்படியான முடிவுகள் வெளியாக போகுதுன்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்படி இருக்கேதான் இன்றைக்கு மாலைத்தீவு பகுதியில் வைத்து ஒரு நீண்ட நாள் மீன்பிடி படகு கைப்பற்றப்பட்டது. அதற்குள்ள இருந்து 300 கிலோகிராமுக்கும் அதிகமான ஐஸ் ரக போதைப் பொருள் மீட்கப்பட்டது. என்ன நடந்தது என்று சொன்னா, இப்ப கைது செய்யப்பட்ட தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிற இந்த போதைப் பொருள் குற்றவாளிகள் அளித்த வாக்குமூலங்களின் பிரகாரம் இன்றைக்கு மாலைத்தீவுல இருந்து இலங்கைக்கு ஒரு மீன்பிடி படகுல போதைப் பொருள் வர்றதாக சொல்லப்பட்டு இலங்கையினுடைய கடற்படையால மாலைத்தீவு கடற்படைக்கு அறிவிக்கப்பட்டது. இதற்கு பிறகு மாலைத்தீவு கடற்படை மேற்கொண்ட சோதனைகள்ல ஒரு நீண்ட நாள் மீன்பிடி படகுல இந்த 300 கிலோகிராம் போதைப் பொருட்களுமே கண்டுபிடிக்கப்படுது. அதோடு அந்த படகுல இருந்த 6 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணைகளை முன்னெடுக்கும் போது இந்த போதைப் பொருட்கள் எல்லாமே இலங்கையினுடைய சக்தி வாய்ந்த பாதாள உலகக்குழு உறுப்பினர், ஒரு போதைப் பொருள் கடத்தல் மன்னன் என்று சொல்லப்படுகிற தேகிபால மல்லிக்கு சொந்தமானது என்று தெரிய வருது. இதால இலங்கையில இந்த போதைப் பொருளை யாரெல்லாம் பெற்றுக்கொள்ள போகிறார்கள், எங்க வைத்து எப்படியான திட்டத்தின் கீழ வியாபாரங்கள் முன்னெடுக்கப்பட போகுது என்று சொல்லி ஒரு பரந்துபட்ட விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இப்படி இருக்கேதான் இப்ப வடக்கு பகுதிகளில் கைது செய்யப்படுற இந்த பாதாள உலகக்குழு உறுப்பினர்களை பற்றி இலங்கையினுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவற்றை கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னா, இப்ப அண்மை காலமாக இந்த வடக்கு பகுதிகளில் குற்றவாளிகள் அதிகரிச்சிருக்கிறார்கள். அவர்கள் பெரும்பாலானவர்களுடைய பேர் பட்டியல் நாங்கள் எடுத்திருக்கிறோம். கூடிய விரைவில் அவர்கள் அனைவருமே கைது செய்யப்படுவார்கள். ஆனா இதற்கு பின்னணியில புலம்பெயர் நாடுகளில் இருந்து பல கும்பல்கள் அவர்களுக்கு ஆதரவாக இயங்கி வருது. இப்படிப்பட்ட 7 பிரதான கும்பல்களையும் நாங்கள் இனம் கண்டிருக்கிறோம். இவர்கள் தான் இந்த குற்றச்செயல்களில் ஈடுபடுறதுக்காக பணங்களை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இது பல வழிகளில் இவர்களுக்கு கிடைக்க பெற்றுக் கொண்டிருக்குது. இதால இப்ப அவர்களையும் கைது செய்யறதுக்கு சர்வதேச போலீசார் இன்டர்போலுடைய உதவி கோரப்பட்டிருக்குது. அவர்களும் அதற்கு சம்மளித்த நிலையில கூடிய விரைவில் இந்த குற்ற கும்பல்கள் முற்றிலுமாக கைது செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்குது. உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய மிகச்சிறந்த விடயம். ஆக இந்த விடயங்கள் சார்ந்த மிக முக்கியமாக இப்ப இலங்கை அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படுகிற இந்த புதிய நடவடிக்கைகள், அதாவது இந்த வரி செயற்பாடுகளாக இருக்கலாம், போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கையாக இருக்கலாம், அதே போல இப்ப கைது செய்யப்படுற இந்த பிரதான குற்றவாளிகளாக இருக்கலாம், இது எல்லாமே இலங்கையில எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது, அதாவது சமூக ரீதியில எப்படியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது. இப்படி வரி செலுத்துவர்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல போதைப் பொருள் குற்றவாளிகள் ஒவ்வொரு நாளுமே கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியே இந்த நிலைமை தொடருமாக இருந்தா இலங்கையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் மக்கள் மத்தியில, சமூக மத்தியில ஏற்பட்டிருக்கும் என்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரயோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.